ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் 2 போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து 2 போஸ்டர் நியூவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் எதனா வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வகையில் இந்த 2 போஸ்டர் வந்து இப்போ நம்ம டீகோடிங் பண்ண போகிறோம். ஸோ நிறையாலாம் டீகோடிங் பண்ண போகிறதுல ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வீடியோலேயே நிறையா டீகோடிங் பண்ணிட்டோம். ஸோ அதில் மிஸ் பண்ண ஒரு சில விஷயங்களை மட்டும் இதில் வந்து நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண போஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனான பாபி டியூல் அவரோட கையை வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல சொன்னேன். பட் ஆனால் அது வந்து ஹெலிகாப்டர் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபயரான ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் இந்த ஒரு போஸ்டர் வந்து ஜனநாயகன் படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் ஃபைட் சீனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம பாபி டியூல் அவருடைய நெத்தியில வந்து பாத்தீங்கன்னா பிளட் வர மாதிரி தெரியுது. சோ தளபதி விஜய் அவர்கள் அடிச்சனா படுக்க போட்டார்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே ஃபிட்னஸா இருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம வில்லன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபிட்னஸா இருப்பாரு. சோ அனிமல் படத்திலே பாத்தீங்க அப்படின்னா முரட்டுத்தனமான உடம்பு வச்சிருப்பாரு, சிக்ஸ் பேக்லாம் வச்சிருப்பாரு. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஃபைட் சீன்ன்றது தெரிக்க போகுது. சோ செம்ம மாசா இருக்கும். சோ இந்த படத்துக்கு யாரு வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் பண்றா ஆக்ஷன் மாஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனல் அரசு அப்படின்ற அவர் தான். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா வாரிசு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மாஸ்டரான ஒர்க் பண்ணிருக்காரு. சோ அதுல ஃபைட் ஒன்னு தெரியும். சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு படத்துல ஃபைட்ன்றது தெரிக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணிருக்கிற நேத்திக்கு ரிலீஸ் பண்ண போஸ்டர் ஆனா நம்ம தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் கெட்டப்ல அந்த ஒரு முறுக்கு மீசல இருக்கிற அந்த ஒரு கெட்டப். சோ அந்த ஒரு கெட்டப்ல தளபதி விஜய் அவர்கள் மாசா இருந்தாரு. சோ பேக்ரவுண்ட்ல ரவுடி எல்லாம் ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் பேக்ரவுண்ட்ல ஓடி வர ரவுடிஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ போலீஸ் ட்ரெஸ்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் மாசா சண்டை போட்டுருக்க போறாரு. சோ செம்மையான ஹைப் ஆகுது. சோ வெயிட் பண்ணி எல்லாம் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சோ இந்த மிஸ்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் இருந்தாலே நம்ம தளபதி விஜய் அவரோட பேக்ரவுண்ட்ல ஒரு கார் வந்து நிக்குது, ஒரு ஜீப் வந்து நிக்குது. சோ தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் அப்படின்றனால அந்த ஒரு ஜீப்ன்றதை மேனேஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. சோ ஒரு பேர் வரலாறு அந்த சாங்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜீப் இருக்கிறத பார்க்கலாம். சோ அந்த வகையில இந்த ஒரு முறுக்கு மிஸ் தளபதினால இந்த ஒரு ஜீப் தான் ஓகேங்களா. சோ அதனா மென்ஷன் பண்ணீங்க. சோ இந்த ஒரு முறுக்கு மிஸ்ல இருக்கிற தளபதி பிளாஷ்பேக் போர்ஷன்ல தான் வர போறாரு. சோ பிளாஷ்பேக்ல ஒரு எவ்வளவு நிமிஷம் அப்படின்றது தெரியல. சோ பிளாஷ்பேக்ல தான் வருவாரு. சோ மாசா இருக்க போகுது. அண்ட் அடுத்ததா சாதா மிஸ்ல இருக்கிற தளபதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் காட்டல. சோ ஃபர்ஸ்ட் வந்து தளபதி கச்சேரி சாங்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மிஸ்ல ஜாலியா டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டினாங்க. அண்ட் இதுக்கப்புறமா இந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு முன்னாடி ஒரு பைக் வந்து விழுந்து கிடக்கும். சோ பைக் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. சோ அதாவது சாதா மிஸ்ல இருக்கிற தளபதி வந்து புல்லட் வச்சிருக்காரு. சோ முறுக்கு மிஸ்ல இருக்கிற தளபதி வந்து பாத்தீங்கன்னா ஜீப் வச்சிருக்காரு. ஓகேங்களா. சோ இந்த ரெண்டு சிமிலாரிட்டியும் பாத்துங்க. சோ வேற லெவல்ல இருக்கும். சோ புல்லட்ல தளபதி விஜய் அவர்கள் இருக்க மாதிரி தான் இப்ப நடக்கிற மாதிரியான சீன்ஸ் இருக்கும். சோ இப்ப நடக்கிற மாதிரியான சீன்ஸ்ல தளபதி விஜய் அவர்கள் புல்லட் வச்சிருக்காரு. சோ இங்க எதனா சண்டெல்லாம் போடுவாரு அப்படின்ற மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு போர்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் வெயிட் போட்ட மாதிரி இருப்பாரு. கொஞ்சம் வெள்ளதாடி வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வயசான ஆளு மாதிரி தான் தளபதி விஜய் அவர்கள் இருப்பாரு. சோ ரொம்பவே ஏஜ் ஆன மாதிரி தான் இருப்பாரு. பட் ஆனா முறுக்கு மிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபிட்னஸா இருப்பாரு. சோ அந்த போலீஸ் கெட்டப் ஏத்த மாதிரி ஆனா ஃபிட்னஸா கரெக்டா இருப்பாரு. சோ கரெக்டா பொருந்திருக்கும். சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல ரெண்டு தளபதினா ரெண்டு தளபதியா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரெண்டு கேரக்டர்ல இருக்க போறாங்க. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி வச்சுங்க. சோ இதை தாண்டி இன்னொரு கேரக்டர் இருக்கதா சொல்லப்படுது. சோ என்ன மாதிரியான கேரக்டர்னு தெரியல. சோ மேபி 3 கேரக்டரா இருந்தாலும் இருக்கலாம், ரெண்டு தளபதியா இருந்தாலும் இருக்கலாம். சோ அச்சினோத் அவர்கள் சர்ப்ரைஸா தான் நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். சோ பண்ணிருக்காரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பண்ணிருந்தானா தியேட்டர்லாம் பிளாஸ்ட் தான். சோ வெயிட் பண்ணி நம்ம தியேட்டர்ல பார்க்கலாம். அண்ட் ட்ரைலர் வந்துச்சு அப்படின்னா தெரியும். சோ ட்ரைலர் இருந்ததுன்னா ஜனவரி 1 ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ ட்ரைலரை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் டீகோடிங் பண்ணலாம். சோ போஸ்டரை வச்சு இவ்வளவு டீகோடிங் வருது அப்படின்னா ட்ரைலரை வச்சு நிறைய இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்துல இருந்து ரீசெண்டா ரிலீஸ் பண்ண போஸ்டர்ஸ் எல்லாம் டீகோடிங் பண்ணிருக்கோம். சோ இந்த போஸ்டர்ல நீங்க ஏதாவது டீகோட் பண்ணீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.